பழைய ஐவகங்களில் தலையாகியது குறிஞ்சி. என்ன ராஜா என்ன செய்றீங்க? காவல் இருக்கணும் சிறப்பா. காவல் காத்து சரி சிறப்பான இடம். நல்லா தூங்கலாப்ல தம்பி. அது இங்க வந்தா இப்பேற்பட்ட பெருமை மிகுந்த இடத்தில் ஏடமக வீட்டுக்குள்ளே இளம்பெறைய வந்தவனே வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடிய கூடாது பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது கண்மணியே கண்மணி பந்தமில்லா சும்மா அதுக்கு பக்கம் அது சொரக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரு வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ணே வரும் பாரம்மா இதன் தாயாரு தந்தை யாரு கூறம்மா இது தானாக வளர்ந்து வரும் பாரம்மா அது இன்று நம்மை சுமக்குது அதுக்கு பக்கம் அது சுரக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரு வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மனே தானாக வளர்ந்து வரும் பாரம்மா இது தாயாரு தந்தை கூறம்மா இது தானாக வளர்ந்து வரும் பாரம்மா இதன் தாயாரு தந்தை யாரு கழகத்தை தேடி இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறோம். இடத்திலே கழகத்திற்கு எதுவாக முருகேஷ் மோகன் அன்பு சகோதரர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பை வழங்கி 600 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி அன்பு சகோதரர்களுக்கு
நன்றி நன்றி கிடந்த வணக்கம். நன்றி மிகுந்த நன்றி. ஏன்னா இப்படி ஒரு ரசிப்புத்தன்மை இல்லைன்னா இந்த இடத்துலையுமே எதையுமே செய்வதில் சிறப்பாக இருக்காது. இந்த நிறைய கடல் போல கூட்டம் இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இருக்கிறது 50 பேராக இருந்தாலும் அந்த 50 பேர் நல்லா ரசிக்கிறவர்களாக இருந்தால் நாடகம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும். எப்பேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒலிபெருக்கி இருந்தாலும் சரி, அவையெல்லாம் சிறப்பாக அமைந்து விட்டு பார்க்கிறதுக்கு ரசிகர்கள் சிறப்பாக அமையலன்னு வைங்களேன், இந்த நாடகமே சிறப்பாக இருக்குது. இந்த வகையில் மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கு நன்றி. பெருமை மிகு இடத்தை பார்க்கின்ற வழியில் வர்ணிக்க வேண்டும் என்றவா பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்த இடத்துல நாம் எப்படியெல்லாம் பாடினால் இடம் சிறக்கும் என்றால் நானும் பூந்தல் பூராவை நாடி போத பறவை ஜென்மங்கள் எடுத்தாடும் உனை சேருவேன், பேராரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவேன். உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களில் நாலாபனை, போகங்களில் ஆராதனை, சுதியும் லயமும் இணையும் பொழுதில் உருகும் ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமணி செய்கின்றது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நினைச்ச நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, கை விரலில் பிறந்தது நாதம். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கு என்று வந்திருக்கும் மலரோ, நீ அலை நேரப்போல் மஞ்சள் நிலவோ. அவள் ஒரு மேலுகை, என் அபிமானத்தாரகை. கலையனும் மாளிகை மின்னும் தேவதை, கலையனும் மாளிகை மின்னும் தேவதை. அபிய வீணையில் நடமாடும் பொன்மையில் ஏடி கள்ளச்சை என்ன தெரியலையா, போடி வெள்ளச்சை என்ன புரியலையா. நெஞ்சு நோங்குது நோங்குது பொண்ணு, ஏன் கால் ரெண்டு போகுது பின்னு. நான் முத்தம் போட துடிக்கிற பொண்ணு, நீ முள்ள கட்டி அடிக்கிற என்ன. நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன,
தாண்டி வந்திருக்கிறோம். இடத்துல கழகத்திற்கு எதுவாக ஏதேனும் சத்தம்? அடடா அடடா, அருமையான சாரீர வளம். சாரீரம், சிறப்பான சாரீரம். இப்ப ஏற்பட்ட சாரீர வளம் பிடித்த பெண்மணிகள் இங்கு ஏன் வந்தால், எதற்கு வந்தால் என்றெல்லாம் யோசித்தாலும் கூட இவருடைய சாரீர வளமை எம்மை வர்ணிக்க துணுகிறது. இப்ப ஏற்பட்ட பெண்மணிகளை நாம் எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால், எப்படி வர்ணிக்க வேண்டும்? அஞ்சரைங்க வீட்டு வச்சுக்க, நதி வருமா? இப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா பாடிடுவேன் கண்டிப்பா. நதியோரம் நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல, நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல. கண்டோ சக்கரையோ கனியோடு கலந்த பாகோ அண்டமாமணி பெருக்கலாம் அமிர்தம் என்று அளிக்கலாம் என்று வாழினார்கள். பாடிக்கொண்டே இருக்கலாம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்பவர் பெரியோர். சந்திக்க வேண்டியவர்களை சரியான கால பொழுதிலே சந்திக்க வேண்டும். இருந்தாலும் அதனால் எப்பேற்பட்ட சாரீர வலிமை படித்த ஒன்றாலே நாம் மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த வம்சமோ, நீ மூவேந்தர் வழி வந்த வம்சமோ. நாடகத்தில் இல்லை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு ராஜ நடிகர் என்பப்பா மானூரை சேர்ந்த வி.ஏ. விஜயராம் அவர்கள். நான் நடிகர்களுக்குள்ள ஒரு நடிகரை பிடிக்கிறது அப்படின்னு பார்த்து ரசிக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும். அப்படி நாடகத்துறையில் இருந்த
ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். இந்த பாட்டு பாடும் பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு அவர் ஞாபகத்துக்கு வந்தாருன்னா தான் அந்த பாட்டையே பாட ஆரம்பிப்பேன். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு உங்களுக்கு தெரியும், நிறையா பார்த்துருப்பீங்க. விஜயராவ் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு பாடகர். எல்லா பாட்டையும் அஞ்சரையில் தான் பாடுவார். போகிற பக்கமேல கரவுலாம் நல்ல ஏன் அப்படி போட்டு எங்களையும் நீயும் கத்தி எங்களையும் கத்த விடுறேன்னு உண்மையாவேன்னு அப்படி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடகர். நாடகத்துறையில் விஜயராமப்பா, ஜெயரவியப்பா அவர்களுக்கு பிறகுதான் யாராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த கலைஞர்களாக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட சிறப்பான பாடகர். அவர் நினைவாக 3 உதித்தது பார் செங்கதிர் தான் கீழ் திசையில் அவரை சந்தித்து இங்க இருப்பவர்கள் யார் என்று தெரியாதது நடித்து அவரிடத்திலிருந்து நமது கழகத்தை ஆரம்பிக்கலாம். நிறைய பாடலாங்கிற எண்ணம் இருக்கு, ஆனால் நேரம் குறைவா இருக்கு. அதனால் வருகிறார்கள். ஒருத்தர் பிரச்சனை இல்லை, 2 பேரை சந்திக்கணும்.